சிங்கம் மிகப்பெரிய மற்றும் வலிமையான ஒரு மிருகம். இது பசு, மான்கள், காட்டு பன்றிகள் போன்ற பெரிய விலங்குகளை வேட்டையாடும். இது சிங்கம், புலி, பன்றிகள், யானை போலவே காட்டில் வாழும். சிங்கத்தின் உடல் நீளம் சுமார் 6 முதல் 8 அடி வரையும், இதன் உடல் எடை 150 கிலோ முதல் 250 கிலோ வரை இருக்கும். ஆண் சிங்கங்களுக்கு அடையாளமாக மயிர் தொகுதியை கொண்டுள்ளன, இது அவற்றின் தலைமையினை வெளிப்படுத்துகிறது. பெண் சிங்கங்களுக்கு இந்த மயிர் தொகுதி இல்லை. சிங்கங்கள் கூட்டமாக வாழக்கூடிய மிருகங்களாகும். இதில் ஒரு ஆண் சிங்கம் மற்றும் பல பெண் சிங்கங்கள் சேர்ந்திருக்கும். இவ்வாறு கூட்டமாக வாழும் மற்றும் கூட்டமாக வேட்டையாடும் சிங்கங்கள் மிகவும் ஒற்றுமையாக இருக்கும். இது வெற்றிகரமாக வேட்டையாடுவதற்கும் சிறு சிங்கங்களை பாதுகாப்பதற்கும் முக்கியம். சிங்கங்கள் அடிப்படையில் ஆப்பிரிக்க கண்டத்தில் காணப்படும் மிருகங்களாக இருந்தாலும், இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் கீர் வனப்பகுதியில் சிங்கங்கள் உள்ளன. இவை ஆசிய சிங்கங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆப்பிரிக்கா காட்டு புல்வெளியில் காணப்படும் சிங்கங்கள் சமீப காலத்தில் மனிதர்களின் நடவடிக்கைகளால் பேரிடருக்கு உள்ளாகியுள்ளன. சிங்கங்கள் இரவில் வேட்டையாட அதிக விரும்புகின்றன. இவை 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை. சிங்கத்தின் கர்ஜனை சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு கேட்கும். இது மற்ற சிங்கங்களுடன் தொடர்பு கொள்ளவும் தன் இடத்தை அறிவிக்கவும் உதவுகிறது. சிங்கம் மனிதர்களின் கலாச்சாரத்திலும் மதத்திலும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. தமிழர்களின் திரைப்பட உலகத்தில் சிங்கம் வலிமை மற்றும் தைரியத்தின் அடையாளமாக விளங்குகிறது. சிங்கத்தின் மகத்துவத்தையும் அதன் தற்கால பிரச்சனைகளையும் நம்மால் உணர்ந்து அதன் பாதுகாப்புக்கு முழு ஆதரவு அளிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது.